வெயில் காலத்தில் உடலையும் வயிற்றையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக அடிக்கடிக்கு நம்ம மோர், ஃப்ரூட் ஜூஸ், இளநீர் இந்த மாதிரி எதையாவது ஒன்று குடிச்சிட்டே தான் இருப்போம். என்னதான் நம்ம இதெல்லாம் குடிச்சிட்டே இருந்தாலும் ஒரு சில சமயம் வயிற்று கடுப்பு, அடி வயிற்று வலி, நாவறட்சி, அதிக அளவு தண்ணி தாகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி ஒரு டீயை போட்டு குடிச்சு பாருங்கள். இதுக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்து கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. டீ தூள் அதிக அளவு கொதிக்கக்கூடாது, கசந்து போயிடும். கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சுக்கோங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு எலுமிச்சம்பழம் போடுறேன். பெருசாக இருந்தால் பாதி போட்டாலே போதும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது வயிற்று வலி, வயிற்றுக்கடுப்புக்காக சேர்த்தனால நான் சாதாரண வெள்ளை சர்க்கரையே சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா டீ ஆற்றுற மாதிரி நல்லா ஆற்றிட்டு ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகளை இதோட சேர்த்து கலந்து குடிக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம உடல் சூடும் நல்லா குறையும். அடிக்கடிக்கு ஜூஸ் குடிக்கிறதுனால வர தலைவலியும் சரியாகும். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.